மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. என் உள்ளமென்ற ஊஞ்சல் அவள் உலவுகின்ற மேடை, என் பார்வை நீந்துமிடமோ அவள் பருவமென்ற ஓடை. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனா அந்த கண்ணி என்னவானா. ஏடா பிரியாண்டா, இதுதான் கிளைண்ட் மீட்டிங்கா? கிளைண்ட் மீட்டிங்னு போய் சொல்லி என்னை ஏமாத்தி வெளியே கூட்டிட்டு வந்து இப்படி ராத்திரி வேற உன் கூட ஊர் சுத்த வச்சுட்டல. நீ கூப்பிட்டதும் ஞானம் உன்னை நம்பி உன் கூட வந்த பாரு, என்ன சொல்லணும்? அப்பவும் நான் உன் கூட வந்தது டாஸ்க்குக்காக மட்டும்தான். ஆனா டாஸ்க்குங்கிற பேரை சொல்லி என்னை ஏமாத்திட்டல. ஏய், இதுவும் டாஸ்க் தான். எந்த மண்ணடி டாஸ்க்? நான் പറഞ്ഞില്ലേ டாஸ்க்னா ஆபீஷியலா இருக்கணும், இப்படி பர்சனலா இருக்க கூடாதுன்னு. இது என்ன ஆபீஷியலா? அது சரி, நீயே ஒரு ஃப்ராட். நீ என்ன ஏமாத்தி கூட்டிட்டு வரேனா? ஞானம் உன்னை நம்பி உன் கூட வந்த பாரு, என்ன சொல்லணும்? முன்னாலதான் ஃப்ராடா இருந்தேன்னு பார்த்தா இப்போ ஒரு ஆபீஸ்க்கு எம்டி ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் ஃப்ராடா தான் இருக்க. நீ எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்ட. அவ்வளவு பெரிய ஆபீஸ எப்படி உன்னை நம்பி உன்கிட்ட கொடுத்திருக்காங்க? ஐயோ கஷ்டம். அதுல இவளுக்கு என்ன கஷ்டம்? எவ்வளவு தைரியம் இருந்தா ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ண கிளைண்ட் மீட்டிங்னு போய் சொல்லி ஏமாத்தி இப்படி வெளியே கூட்டிட்டு வருவே? இதுக்கு மட்டும் நான் உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா உன்னை ஏடிசிங்னு பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க தெரியுமா? எது? ஏண்டா பழைய சென்டிமெண்ட் எல்லாம் மனசுல வச்சுட்டு நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க மாட்டேங்கிற தைரியமா? அவ்வளவு தைரியம் எல்லாம் வேண்டாம். நான் நினைச்சா இப்பவே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். எது? போலீஸ்ல புடிச்சு கொடுப்பியா? அடிங்குய்யால போனா போகுதுன்னு விட்டா ஓவரா பேசுறா. ஏடா மரியாதைக்கு கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுரு. இல்லன்னு வெச்சுக்கோ, நீ என்னை ஏமாத்தி கடத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லி இப்பவே கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். எங்க கூப்பிடுறீ பார்க்கலாம். ஏண்டா கூப்பிட மாட்டேன்னு நினைக்கிறியா? இரு இப்பவே கூப்பிடுறேன். எல்லாரும் வந்து உன்னை என்ன பண்றாங்கன்னு மட்டும் பாரு. ஐயோ அம்மா, எல்லாரும் ஓடி வாங்க, இவனை ஏமாத்தி கடத்திட்டு வந்துட்டான். ஒரு வயசு பொண்ணோட கூட பார்க்காம என்ன கடத்திட்டு வந்து என் கையை பிடிச்சு இழுக்கறான். எல்லாரும் ஓடி வாங்க. என்ன உண்மையாவே கத்துறா? மவளே எட்ற அந்த கல்ல. ஏய் வாய மூடுறி, இதுக்கு மேல சவுண்ட் வந்துச்சு கல்லாலே அடிச்சு மண்டைய உடைச்சிருவோம் பாத்துக்க. ஐயோ அண்ணே அமைதியா இருங்க அண்ணே, சமீரன் ரொம்ப கோவக்காரரு, செஞ்சாலும் செஞ்சிருவாரு. நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்க. இப்போ உன்னை ஏமாத்தி வெளியே கூட்டு வந்து என்னடி பண்ணிட்டாங்க? சும்மா லொட 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 லொடான்னு. மொபைல் இதுக்கு மேல வாயை திறந்த அடிச்சு பல்ல பேத்துருவேன். எந்த இவன் நம்மளை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டு நம்மள திட்டுறான். இங்க பாரு, ஆமா உன்னை மீட்டிங் இருக்குன்னு போய் சொல்லி ஏமாத்தி தான் கூட்டிட்டு வந்தேன். இல்ல மீட்டிங் இல்ல என் கூட வெளியே வான்னு கூப்பிட்டா அப்படியே வந்துருவியா? வரமாட்டல்ல, அதான் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சரி ஆபீஸ்லயே இருந்தாதான் உனக்கு என் மனசு புரிய மாட்டேங்குது, வெளியே வந்தாலாவது உனக்கு என் மனசு புரியும்னு நினைச்சேன். ஆனா எங்க ஒரு ஐயோ அண்ணே சமீர் அண்ணே, ஒரு மண்ணாங்கட்டியும் புரியலன்னு சொல்ல வந்தேன்டா. ஐயோ அண்ணி என்னண்ணே நீங்க பாவம் எங்க சமீர் அண்ணே, எதுக்கு எங்க சமீர் அண்ணனை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அண்ணி? அண்ணியோ? ஆரடா உனக்கு அண்ணி? எதுக்குடா என்ன அண்ணின்னு கூப்பிடுற? ஐயோ அண்ணி என்ன தப்பா கூப்பிட்டுட்டனா? இல்லையே, அண்ணனோட பொண்டாட்டியா அண்ணின்னு தானே நீ கூப்பிடணும். ஏன் சமீர் அண்ணே, நம்ம ஊர்ல அப்படித்தானே, அண்ணி ஊர்ல வேற மாதிரியோ? நீ பாண்டா, எல்லா ஊர்லயும் அண்ணன் பொண்டாட்டி அண்ணிதான்டா. அப்புறம் என்ன அண்ணி, நான் சரியா தானே கூப்பிட்டுருக்கேன். சமீர் அண்ணே எனக்கு அண்ணன் மாதிரி, என் அண்ணனோட பொண்டாட்டி நீங்க, எனக்கு அண்ணி தானே அண்ணி. அதின் இவன் பொண்டாட்டின்னு யார் சொன்னா? எனக்கு இவனை யாருன்னே தெரியாது. ஆமா ஆமா, யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாதவங்க கூட தான் இப்படி ராத்திரி 10 மணிக்கு மேடம் டீ கடையில உட்கார்ந்து இருக்காங்க. யாரு? நானும் அவங்க கூட டீ கடைக்கு வந்தேன், நீ தான் என்ன ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்ட. ஒழுங்கு மரியாதை என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடு. சரி சரி, ஏமாத்தி கூட்டிட்டு வந்தனோ இல்ல எப்படி கூட்டிட்டு வந்தனோ, நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். உன்னை பத்திரமா ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட வேண்டியதும் என் பொறுப்பு, போதுமா? என்ன ஆதி என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறா? ஏற்கனவே மணி 10 ஆகுது. இதுக்கு மேல ஹாஸ்டலுக்கு போனா வார்டன் உள்ளேயே விட மாட்டாங்க. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. உன்னை ஹாஸ்டல்ல ரூமுக்குள்ள கொண்டு போய் விட வேண்டியது என் பொறுப்பு. ஆனா இப்ப நம்ம இங்க இருந்து ஹாஸ்டலுக்கு போகணும்னா முதல்ல டீ குடி. டீ குடிச்சதுக்கு அப்புறம் போலாம். டீயோ? எனக்கு ஒன்னும் டீ வேண்டாம். என்ன கொண்டு போய் முதல்ல ஹாஸ்டல்ல விடுறா. அதெல்லாம் முடியாது. சாப்பிடலாம் சொன்னதுக்கு வேணான்னு சொல்லிட்ட. என்ன நம்பி என் கூட வந்தவங்கள பட்னியாலாம் கொண்டு போய் விடுற பழக்கம் எனக்கு இல்ல. அட்லீஸ்ட் இந்த டீயாவது குடி, உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறேன். இல்லன்னா இன்னைக்கு நீ டீ குடிக்கிற வரைக்கும் விடிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம இங்கதான் இருக்கோம். ஐயோ அண்ணே தயவு செஞ்சு டீயை வாங்கி குடுத்துருங்க அண்ணே, இல்லன்னா அப்புறம் சமீர் அண்ணே விடிய விடிய என்ன டீயாத்த விட்டுருவாரு. ஐயோ சரி குடு, குடிச்சு தொலைக்கிறேன். அப்படி ஒத்துக்கங்க மேடம். டே பாண்டா, அன்னைக்கு டீ குடுறா. என்னங்க அண்ணே டீ? பிளாக் டீ என்னோட ஃபேவரட், நல்லா இருக்கும், குடி.
என்னடா எல்லாம் லவ் பண்ற பொண்ணை வெளியே கூட்டு வந்தா ஐஸ்கிரீம் ஜூஸ்ன்னு வாங்கி கொடுப்பாங்க, இவன் என்னடா ஆஃப்டர் ஆல் பிளாக் டீ வாங்கி கொடுக்குறான்னு பாக்குறியா? நீ தானே சொன்ன நீ லவ் பண்றது எம்டி சிவாவை இல்ல இந்த ஷமீரன்னு. இந்த ஷமீரால என்ன முடியுமோ அதுதானே வாங்கி கொடுக்க முடியும். இப்ப நான் எம்டி சிவாவா இருந்திருந்தா உன்னை பெரிய ஐஸ்கிரீம் பார்லருக்கே கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனா இப்ப நான் ஷமீர், அதனாலதான் உன்னை இந்த டீ கடைக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த ஷமீர் வாங்கி கொடுக்குற டீ உனக்கு போதும்னா குடி, இல்ல வேண்டானா வச்சிரு. டேய், நான் இவன் காலை உடைக்கிறேன், நீ அவ கதைய முடுறா. டேய் இருங்கடா, பஞ்சாயத்து எனக்குன்னு நினைச்சேன். என் காலை உடைக்க சொன்னது சரி, அந்த பொண்ணு என்னடா பண்ணா? எம்டி சார் கேக்குறாருல, என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லுடா. எம்டி சாரா? நம்ம பழைய பஞ்சாயத்துன்னு நினைச்சோம். இது பழைய பஞ்சாயத்து இல்ல போலயே, புதுசா ஏதோ பஞ்சாயத்து வந்திருக்கு. சரி யாருன்னு பாப்போம். பாஸ், பஞ்சாயத்து உங்களுக்கு மட்டும் இல்ல, மேடம்க்கும் சேர்த்துதான். உங்க காலை உடைக்கணும், மேடமோட கதையவே முடிக்கணும், இதுதான் பஞ்சாயத்து. போதுமா? டேய் பாஸ், நான் பாத்துக்கிறேன், அட்ராவல. ப்ரோ 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 வெயிட் ப்ரோ, என்ன அவசரம்? பஞ்சாயத்து தானே, பொறுமையா பண்ணிக்கலாம். ராத்திரி நேரம், யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்ல, நமக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட் ப்ரோ, அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறீங்களா? என்னடா டவுட்டு? அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, என்னைக்குமே மெயின் பஞ்சாயத்து எனக்கு தான் வரும். ஆனா இந்த தடவை அந்த பொண்ணோட கதையவே முடிக்கணும்னு சொல்றீங்க. ஏன் கதையும் சேர்த்து முடிக்கலாமே, எதுக்கு ப்ரோ காலை மட்டும் உடைக்கிறீங்க? என்ன ப்ரோ, எனக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபரா? ஆமாண்டா, உனக்கு மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர் தான். ஆனா அந்த ஆஃபரை வாங்கிட்டு 3 நேரம் சோறு கிடைக்குதா, தின்னமா தூங்கணுமான்னு வீட்டோட இருக்கணும். அதை விட்டுட்டு பொறுப்பு எடுக்கிறேன் பருப்பு எடுக்கிறேன்னு சேருக்கு ஆசைப்பட்ட, அப்புறம் சேர் இல்ல, டைரக்டா உனக்கு சமாதி தான். பொறுப்பு சேரு வீட்டோட இருக்கணுமா? ஓகே ஓகே, பஞ்சாயத்து யாருன்னு புரிஞ்சிருச்சு. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா ப்ரோ? ஓகே, இப்ப எனக்கு என் காலை உடைக்கிற பஞ்சாயத்து கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. கிளியர் ஆயிடுச்சுல, அட்ராவல. ஐயோ ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. இப்ப என்னடா? இருங்க ப்ரோ இருங்க ப்ரோ, அதாவது இப்போ என் காலை உடைக்கிற பஞ்சாயத்து கிளியர் ஆயிடுச்சு. ஆனா இந்த பொண்ணோட கதையை முடிக்கிற பஞ்சாயத்து கிளியர் ஆகலையே ப்ரோ. இந்த பொண்ணோட கதையை எதுக்கு ப்ரோ முடிக்கணுங்கிறீங்க? அது என்ன பஞ்சாயத்து? அதை மட்டும் சொன்னீங்கன்னா ஆல் கிளியர் ப்ரோ, அப்புறம் ஆக்ஷன் மோட ஆன் பண்ணிடலாம். டேய், இவன் தேவையில்லாம பேசி நம்மள டைவர்ட் பண்ணி ஏதோ பிளான் பண்ண பாக்குறான். இவன்கிட்ட என்னடா பேச்சு? நீ அட்ராவன, நான் அவ கதையை முடிக்கிறேன். ஏய் என்ன பேசிட்டு இருக்கன்ல, அதுக்குள்ள அவளை தொட்டுருவியா? நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா என்ன தாண்டி அவ மேல கை வைடா பாப்போம். கை வைக்கிறது என்னடா? இப்ப உன் கண்ணு முன்னாடியே அவ கதையை முடிக்கிறேன் பாடுறான். ஓ, அவ்வளவு கான்பிடென்டா? அப்ப ஆக்ஷன் மோட ஆன் பண்ணிட வேண்டியதுதான். ஆரம்பிக்கலாமா? என்னடா பாட்டு போட்டா நீ பெரிய தளபதியா? பாட்டு போட்டவன்லாம் தளபதி இல்லடா. அந்த பாட்டு யாருக்கு சூட் ஆகுதோ அவன் தான். என்ன ப்ரோ, பஞ்சாயத்து முடிஞ்சுதா? முடிஞ்சது ப்ரோ, மொத்தமா முடிஞ்சது. ஐயோ இல்லையே, இன்னொன்னு பாக்கி இருக்கே. இன்னொன்னா? ஐயோ ப்ரோ, இதுக்கு மேல பாடி தாங்காது ப்ரோ. ஐயோ அது இல்ல ப்ரோ, இது வேற. அது உங்களை அனுப்புனவன் என் காலை உடைச்சு போட்டோ அனுப்ப சொன்னான்ல, இப்ப நம்ம போட்டோ அனுப்பணும்ல, அனுப்பிடலாமா? லெட்ஸ் டேக் a செல்ஃபி புள்ள. கரெக்டா போஸ் கொடுங்க ப்ரோ, அப்பதானே போட்டோல கிளியரா விழும்.
ஓகே, ஃபைட் முடிஞ்சது, செல்ஃபி முடிஞ்சது. அடுத்து பஞ்ச் மட்டும் தான் பாக்கி. ஐயோ ப்ரோ, பயப்படாதீங்க ப்ரோ, அந்த பஞ்ச் இல்ல, இது வேற பஞ்ச். உங்களை அனுப்புனவங்க கிட்ட போய் சொல்லுங்க, நான் எதுலயுமே யோசிக்காம இறங்க மாட்டேன். ஆனா ஒரு தடவை இறங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன். ஆபீஸை விட்டு போற ஐடியாவே இல்ல. என்ன ஆபீஸை விட்டு அனுப்புறதுக்கு என் கால் அல்ல, என் கால்ல இருக்கிற ஷூவை கூட கழட்ட முடியாது. ஒருத்தர் இல்ல, 10 பேர் இல்ல, மொத்த பேத்தையும் அனுப்புனாலும் சரி, எல்லாத்தையும் மொத்தமா பாக்குறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா உங்களை அனுப்புனது யாருன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு தில் இருந்தா என்கிட்ட நேரா மோத சொல்லுங்க. ஆனா என்கிட்ட மட்டும்தான் மோதணும். என்ன காரணமா வச்சு என் கூட இருக்கிற யாரு மேலேயாவது கை வச்சா அப்புறம் பின்விளைவுகள் இதை விட பயங்கரமா இருக்கும். டேய் எங்களை அடிச்சுட்டா நீ என்ன பெரியாளா? ஐயோ டே மச்சான் சும்மாறா. டேய் இருடா, இதுக்கு மேல இவன் நம்மள எதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா இதுக்கு மேல நம்மள அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவனுக்கே தெரியும். நீ எங்களை அடிச்சுட்ட, இதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் நீ அடிப்ப. ஆனா ஒன்ன மட்டும்தான் காப்பாத்திக்க முடியும். உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் உன்னால காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு வேணா நீ அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு டார்கெட் பிக்ஸ். நாங்கள்னா வேற யாராவது அந்த பொண்ணுக்கு அதையே முடிப்பாங்க. உன்னால என்ன 24 மணி நேரமும் அந்த பொண்ணுக்கு பாடி கார்டு வேலை பார்க்க முடியுமா? முடிஞ்சா பாரு. ஆனா என்ன இருந்தாலும் எப்பவா இருந்தாலும் அந்த பொண்ணோட கதையை முடிக்கிறது கன்ஃபார்ம். டேய் வாடா போலாம். ஐஷு, கையல் என்ன கையல், தூங்க போற நேரத்துல கையில என்ன கொண்டு வந்திருக்க? சக்தி, இது என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? என்னது, பாயசமா? ஐயோ சக்தி, இத பார்த்தா இந்த பாயசம் மாதிரி இருக்கா? பாதாம் பால் சக்தி. பாதாம் பாலா? என்ன கையல் அதிசயமா பாதாம் பால் எல்லாம்? எதுக்கு இப்ப இந்த பாதாம் பால்? சக்தி, பாதாம் பால் எதுக்கு கொண்டு வருவாங்க? சக்தி, நீங்க தானே சொன்னீங்க நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னா அதுக்கு நமக்கு ஒரு உந்துதல் வேணும்னு. நமக்குன்னு குழந்தைங்க இருந்தா அந்த குழந்தைங்களுக்காக ஓடணும், அவங்களுக்காக வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணுங்கிற ஆர்வம் வரும்னு சொன்னீங்கல்ல. அதான் அந்த ஆர்வத்தை தூண்டலான்னு. கையல் கையல், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. நீ பாதாம் பால் எதுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த பாதாம் பால் இப்ப தேவைப்படாது. ஏன் சக்தி? சொல்றேன், இங்க வா. அந்த பாதாம் பால் இப்ப தேவைப்படாது, இன்னொரு 2 மணி நேரம் கழிச்சுதான் தேவைப்படும். சக்தி, என்ன உண்மைதானே? எனர்ஜெட்டிக்கா இருக்கும்போது எதுக்கு பாதாம் பால்? டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் தானே பாதாம் பால் தேவை. போங்க சக்தி. கையல், போங்க போங்க, நீ இவ்வளவு நாள் என்ன துரத்துனது பத்தாதா? இப்பவும் போங்கங்கிற, போயிருட்டா? ஐயோ சக்தி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சக்தி, போயிடாதீங்க. நீ சீரியஸாவே சொன்னாலும் இன்னைக்கு நான் போக மாட்டேன். பாப்பா, எவ்வளோ நாள் ஒரு மனுஷனை எவ்வளோ காக்க வச்சீங்க. கட்டின பொண்டாடிய கட்டி பிடிக்கிறதுக்கு கால் சீட் கிடைக்காம அலைஞ்சவன் இந்த உலகத்திலேயே நானாதான் இருப்பேன். ஆனா இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுமா. அந்த கடவுளே வந்து கூப்பிட்டாலும் சரி, விடியற வரைக்கும் இந்த பெட்ரூமை விட்டு வெளியே போற ஐடியாவே இல்ல. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். இந்நேரத்துல இவன் எதுக்கு கூப்பிடுறான்? யாரு சக்தி, உங்க ஃப்ரெண்டா? அவனே தான். அப்புறம் நேரம் கிட்ட நேரத்துல எனக்கு வேற யார் கூப்பிடுவா? சரி எடுத்து பேசுங்க சக்தி. இந்நேரத்துல கூப்பிடுறாரு, ஏதாவது பிரச்சனையா இருக்க போகுது. இந்நேரத்துல அவன் கூப்பிடுறானா பிரச்சனை அவனுக்கா இருக்காது, எனக்கா தான் இருக்கும். ஐயோ சக்தி, சரி எடுத்து பேசுங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. எடுக்கிற வரைக்கும் விட மாட்டானே, எடுத்துதான் ஆகணும். இரு, என்னன்னு கேக்குறேன். சொல்றா, என்ன விஷயம்? அட பாவி, என்னடா சொல்ற? ஐயோ சரி, நான் வந்து தொலைக்கிற, போன வைடா. சக்தி, என்னாச்சு சக்தி? உடனே வரேங்கிறீங்க, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் சொல்லல, இந்நேரத்துல அவன் கூப்பிட்டா பிரச்சனை அவனுக்கா இருக்காது, எனக்காதான் இருக்கும்னு. கித்து போனவன் இருக்கிற பொழப்புக்கும் உழ வச்சிருவான் போல. என்ன சக்தி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ எனக்கே புரியலடி, போய் பார்த்தாதான் தெரியும். இரு, நான் வந்து சொல்றேன்.